அன்பானவர்களே, தமிழ் டெய்லி பீஸ் ஆஃப் பிரெட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இன்றைக்கான வேத வசனம் 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 24-25. மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதின் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வசனம் நம் தேவனுடன் உள்ள உறவை மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறது. பல நேரங்களில் நம்மால் தேவனிடம் செல்ல முடியுமா என்ற சந்தேகம் நம்மை மறுத்துவிடலாம். ஆனால் பாவம், சந்தேகம், பயம் நம்மை பிரிக்க முடியாது. ஏனெனில் நாம் அவருடைய விசுவாசத்தால் தைரியத்தோடும் நம்பிக்கையுடனும் தேவனிடம் செல்வோம் என்று வேதாகமம் கூறுகிறது. இந்த உலகத்தில் நாம் பெருமைப்படும் செல்வம், புகழ், அதிகாரம் எல்லாமே தற்காலிகமானவை. ஆனால் கர்த்தருடைய வசனம் மட்டும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவனுடைய வார்த்தை மாறாதது, அழியாதது, நித்தியமானது. ஆகையால் நாம் உலக விஷயங்களில் மட்டும் நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய வார்த்தையில் நம் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன்தான் உண்மையான நித்திய ஆசீர்வாதத்தை பெறுவான். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசித்து அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அப்பொழுது நம் வாழ்க்கை உறுதியான அடித்தளத்தில் கட்டப்படும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள பரலோக தந்தையே, உமது நித்திய வசனத்தை மதித்து அதன்படி வாழும் கிருபையை எங்களுக்கு அருளும். எங்கள் வாழ்க்கை உமது வார்த்தையில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த டெய்லி பீஸ் ஆஃப் பிரெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், நண்பருக்கும் உறவினருக்கும் தெரியப்படுத்துங்கள். வாருங்கள், அனைவரும் கடவுளின் மனிதர் மேல் உள்ள அன்பை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.